நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை நீ குணப்படுவியா இல்லையான்ற பேச்சுக்கு இடமே இல்ல. நீ குணப்படுவ, நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை நீ ஸ்திரப்படுத்துன்றாரு. பேதுரு மூன்று முறை இயேசு மறுதளிக்கிறாரு. அதுக்கப்புறம் விசுவாசத்தை இழந்துடல. அவரு யோசித்து பார்த்திருக்கீங்களா ஏன்னு? அவர் யோசித்திருக்கலாம், இனிமே இயேசு என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். யோசித்திருக்கலாம், சான்ஸே கிடையாது எனக்கு. இந்த அளவுக்கு அவரை மறுதளிச்ச பிறகு இயேசு என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படின்னு யோசித்து யூதாஸ் மாதிரி அவர் போயிருக்கலாம். யாரு? பேதுரு. விசுவாசத்தை இழக்கவே இல்லை. கவனிச்சிங்களா? பேதுரு அழுதாரு, வருத்தப்பட்டாரு, ஆனா என்ன பண்ணல? விசுவாசத்தை இழக்கல. உள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை என்னது? இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார். எங்கிருந்து வந்தது? அது இயேசுவே சொல்லிட்டாரு பாருங்க முன்னவே, நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், உன் விசுவாசம் இழந்து போகாதபடிக்கு நீ குணப்படுவ, குணப்பட்ட பிறகு உனக்காக காரியங்களை முன்னவே நிச்சயத்தை கொடுத்துட்டாரு. பயப்படாத. பேதுரு அந்த வார்த்தைகள்லாம் நினைச்சு பார்த்துருப்பார் பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னா, விசுவாசத்தை காக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நாம காக்க வேண்டும். பல சூழ்நிலைகள் வர்றதுனால விசுவாசத்தை இழக்க தோண செய்யும் பாருங்க. பல மோசமான சூழ்நிலைகள் வரும்போது என்ன தோண செய்யும்? இயேசு மேல இருக்க விசுவாசத்தை இழக்க அது தோண செய்யும். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறத விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி போக வேண்டாம். விசுவாசத்தை மட்டும் இழக்க வேண்டாம். உங்க விசுவாசத்தை மட்டும் அப்படியே பிடிச்சுக்கோங்க பாருங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதை விட்டுறலான்ற மாதிரி மனசு சொல்லும். ஆனா விசுவாசத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் எது? இயேசு மேல இருக்கிற உங்களுடைய விசுவாசம் மிகப்பெரிய பொக்கிஷம். அதை இழந்துட வேண்டாம். ஏதோ பல சூழ்நிலைகள் நடந்து இருக்கிறதுனால இழந்துட வேண்டாம். என்னென்னமோ மற்றவங்க உங்களுக்கு மோசடிகள் செய்ததுனால இழந்துட வேண்டாம். நீங்க மோசமான காரியங்கள் செய்ததுனாலையும் இழந்துட வேண்டாம். பிசாசு பாருங்க ஏன் நம்ம எதிர்த்து வருகிறான், ஏன் பல விதமான சூழ்நிலை நிமித்தமாய் நம்ம கஷ்டப்படுத்துறான். அவனுக்கு வெறும் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு ஆசை மட்டும் கிடையாது. அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப சின்ன ஆசை. நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணணும் இப்படின்னு மட்டும் அவன் யோசிக்கல. அவன் அதை தாண்டியும் யோசிக்கிறான். அவன் ரொம்ப மேலான கோல்லாம் வச்சிருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியுமா டாப் டார்கெட்டு? உங்க விசுவாசம். கஷ்டத்தை கொண்டு வந்து இதன் மூலமா என்ன பண்ணணும்? விசுவாசத்தை இழக்கும்படி நடத்தணும். போதும்பா, அவ்வளவுதான், இனி நான் வார்த்தையை நம்மள இயேசு நம்மள போ அப்படின்னு நீங்க சொல்லணும்னு யார் விரும்புறா? பிசாசு விரும்புறான். அவனுக்கு அதுதான் டாப் டார்கெட். உங்களை கஷ்டப்படுத்துறதே அதற்காக தான். அப்போ சில நேரம் வாழ்க்கையில பல விதமான மோசமான சூழ்நிலைகள் வரலாம்.